கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிலும் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாடி சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நாடி வந்தேன். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பிரியமானவர்களே, இந்த காணொளியிலிருந்து 4 காணொளிகள் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என் உள்ளத்திலே ஒரு ஏவுதலை கொடுத்தார். அதன்படியாக இந்த நாளில் முதலாவதாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஜெபத்தை குறித்து தியானிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இங்கே நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு இந்த காணொளி ஆண்டவர் தருகிறார். பிரியமானவர்களே, ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்குமாக இருக்கிற ஒரு உறவின் அடையாளம் என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவிலே அந்த உறவின் அடையாளமாக எண்ணப்படுவது தொடர்பு. ஒரு உறவு என்றால் அந்த உறவிலே தொடர்பு இருந்தால்தான் அது உறவாக கருதப்படும். தொடர்பு இல்லை என்றால் அது உறவாக இருக்க இயலாது. 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்கள் உறவாக 2 நண்பர்கள் உறவோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக அந்த தொடர்பு ஒருவேளை போன் மூலமாக அல்லது சந்தித்து தங்களுடைய அந்த உறவுகளை பலப்படுத்துகிறதுக்கான சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரோ ஒரு நண்பர் இருக்கிறார், அவரிடத்தில் எனக்கு தொடர்பே இல்லை என்றால் அது உறவாக இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவரோடு நாம் உறவு கொள்ள விரும்புகிறோம். நம்மில் யாருமே ஆண்டவருடைய உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. ஆண்டவர் என்னோடு உறவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறது அது மாறாததாக இருக்கிறது. ஆனால் இந்த தொடர்பு அந்த ஜெபமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு நாம் எப்படி உறவு கொள்ள முடியும்? ஜெபத்தின் மூலமாக அவரோடு பேச முடியும். ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு உறவாட முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த அனுபவம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? ஏதோ ஒரு தேவை வரும் பொழுது நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக வேளைகளிலே ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உலக மனிதர்களிடத்திலே நாம் எப்போவாவது போய் யாரையாவது சந்திக்கிறோம், அவர்களிடத்தில் உதவியை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் என்ன சொல்லுவார்கள்? இவ்வளவு நாள் நீ எங்கே போயிருந்தாய்? உன்னை இதுவரையிலும் காணவே இல்லையே, இன்றைக்கு அவசியம் வந்தவுடன் என்னிடத்தில் வந்து விட்டாயே என்று சொல்லுவார்கள் அல்லவா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல.
அவர் என்ன விரும்புகிறார்? ஒரு நண்பனை போல நம்மோடு உறவாட விரும்புகிறார். ஒரு தோழனை போல நம்மோடு உறவாட விரும்புகிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உறவின் அடையாளம் ஜெபமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபத்துக்கு முன்மாதிரியாக நாம் இன்றைக்கு உலக பிரகாரமாக அநேகரை எடுத்துக்கொள்ளலாம். இவர் நன்றாய் ஜெபிக்கிறார், இவரை போல் நான் ஜெபிக்க வேண்டும், அவர் நன்றாய் ஜெபிக்கிறார், இந்த சகோதரி நன்றாய் ஜெபிக்கிறார்கள், அந்த சகோதரியை போல நான் ஜெபிக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிறப்பான ஒரு முன்மாதிரியை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது அவர் அதிகாலையிலேயே ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். அதிகாலையிலே இருட்டோடே சென்று அவர் தனிமையிலே ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். தனித்திருந்து ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். சீஷர்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். அவருக்கு ஒரு நெருக்கடியான நேரம், சிலுவை நெருங்கின பொழுது அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன்னுடைய வியர்வை இரத்த துளிகளாக சிந்தும்படியாக ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நாமும் ஜெபிக்க முடியாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஆவியிலே உற்சாகப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாம்சம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அன்றைக்கு தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க முடியாது விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? கடந்த 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாக நாம் இன்றைக்கு ஆண்டவரோடு உறவாட நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற அனுபவமே எனக்கு கிடையாதுங்க, நான் கிறிஸ்தவனாய்த்தான் இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, நான் கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்கிற அனுபவம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஒரு நண்பரிடத்தில் எப்படி பேசுவீர்களோ அப்படி நீங்கள் இயேசுவோடு பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு கிடைக்க பெறும்படியாக, ஆண்டவரே, கடந்த வருடத்தில் என் ஜெப வாழ்க்கை போதுமானதாக இல்லை, எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இல்லை, இன்னும் நான் அதிகமாய் ஜெபிப்பேன், இடைவிடாமல் உம்மை ஜெபிப்பேன் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மூடு உறவாட அருள் செய்யும் நினைக்கிறே. ஆமாண்டவரே, உம்மோடு உறவாடுகிற, உம்மோடு எந்நாளும் உறவாடுகிற ஒரு கிருபை தாங்க, ஒரு கிருபை தாங்க. ஆமென். இதுவரையிலும் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தகப்பனே, ஏதோ எங்களுடைய தேவைகள் வரும் பொழுது, எங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, எங்கள் தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்து விட்டோம். எங்களை மன்னியும். இதோ இந்த காணொளியை கேட்கிற இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீர் ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென்.
உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுங்கப்பா. நீங்க அருள் தாங்க, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் இடைவிடாமல் உம்மோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெப பாரத்தோடு நீங்கள் இந்த காணொளியை முடிந்தவரை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.